கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் சகரியா 2வது அதிகாரம் 10வது வார்த்தையின் மூலமாக நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நம் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார் என்பதை வேதத்தின் வார்த்தையில் வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆதியாம் புஸ்தகத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமோடும் ஏவாளோடும் கூட உலாவி அவர்களோடு வாசம் பண்ணின கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பொழுது அவர்களுடைய எல்லா விதமான பாதைகளிலும் அவர்களோடு கூட பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களை விட்டு விலகாதபடிக்கு அவர்கள் நடுவில் உலாவி அவர்களை ஆசீர்வதித்து சகல சத்துருன் கைக்கும் விடுதலையாக்கி அவங்க வேண்டிக் கொண்ட அத்தனை நன்மைகளையும் கிருபையாய் அருளச் செய்த தெய்வம். தானியேலோ நண்பருடைய வாழ்க்கை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, அவங்க சிங்கக்கபில் போடப்படும் போதும் சரி, சூழி நெருப்பின் நடுவிலையும் சரி, கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து தப்புவித்து ஆராதிக்கிற தேவனை தப்புவிக்க வல்லவர் என்கிற சாட்சியோடு கூட தானியேலும் நண்பர்களை நிறுத்தின கர்த்தர் இன்றைக்கு நம் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார் என்பதை வேத வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு நமக்கு உறுதிப்படுத்துகிறார். அவர் நம் நடுவில் வாசம் பண்ண வேண்டுமே, ஆனால் அவர் விரும்புகிற பரிசுத்தம், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம விட்டு கொடுப்போமே, ஆனால் அவர் விரும்பத்தக்க இடமாக நம்முடைய இருதயத்தையும் நம்ம இல்லத்தையும் நம்ம இருக்கிற இடங்களை மாற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போமே, ஆனால் அவர் நம் நடுவில் வந்து வாசம் பண்ணி சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் அற்புதங்களினாலும் ஒவ்வொரு நாளும் இந்த வருடத்தை நிரப்பி கொடுத்து நம்மை நன்மையின் பாதையில் நடத்த அவர் உண்மையிலோராக இருக்கிறதுனால தான் இந்த வார்த்தை கொண்டு இன்றைக்கு நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார். இந்த வருடம் முழுதும் ஆண்டவர் நம்மை நடத்த வேண்டும், ஏன்னா அவர் நம் நடுவில் வந்து வாசம் பண்ணுவதற்கு இடமாக நம்முடைய இருதயத்தையும் இல்லத்தையும் மாற்ற ஒப்பு கொடுப்போம். தேவன் நடுவில் வந்து சகல விதமான நன்மைகளை நிரப்பி நம்மையும் சாட்சியாக நிறுத்தி எல்லா விதமான இக்கட்டுக்கும் போராட்டத்துக்கும் விலக்கி காத்து சாட்சியாக நிறுத்த அவர் உண்மையிலோர் என்பதை மறந்து போய் விடக்கூடாது. இந்த வார்த்தை விசுவாசித்து தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிற கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தமுள்ள இடமாக எங்களுடைய இருதயத்தையும் இல்லத்தையும் நாங்கள் இருக்கிற இடத்தையும் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்காண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்கள் நடுவில் வாசம் பண்ணி இப்படி வார்த்தையின் வெளிச்சத்தை நடக்க பண்ணி வாக்கு தத்தங்களை நிறைவே காண உதவி செய்யுங்க. இந்த வருடம் முழுதும் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் எங்கள் நடுவில் வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற இடங்களாக எங்களை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரை பொறுப்படுத்தி நடத்துங்க. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல அருமை பிதாவே, ஆமேன்.